அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் இப்போ உங்களை வேணான்னு சொல்கிறாங்க, உங்களை பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த நபருக்கு இப்போ எந்த ஃபீலிங்குமே உங்கள் மேலே இல்லாமல் இருக்கிறப்போ 3 நாளில் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து திரும்ப கொண்டு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வசியமாக்கக்கூடிய ஒரு எளிமையான வசிய முறை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மெத்தடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். உங்களுக்கு இடையில வந்து அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, உங்கள் நபர் வந்து உங்களை வேணான்னு சொல்கிறாங்க, பிரேக்கப் ஆகிடுச்சு, திரும்ப சேரணும்னு நினைக்கிறப்ப தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருந்து பிரிஞ்சிருக்கீங்க, திரும்ப சேர்றதுக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இதை செய்யலாம். ஆனால் உங்கள் நபருக்கு வந்து வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது, அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. தேவையில்லாத காரியங்களுக்காக இதை செஞ்சீங்கன்னா அதனுடைய பக்க விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் வந்து இதை நீங்கள் செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இரவு 11 மணிலேருந்து 12 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இதை நீங்கள் செய்யணும். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை செய்யக்கூடாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு அல்லது உடம்புக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க. பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை வந்து செய்யக்கூடாது. இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காரக்கூடாது, ஏதாச்சும் விரிப்பு போட்டு தான் நீங்கள் உட்காரணும். இந்த மெத்தடை செய்கிறப்போ ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீப ஒளியில தான் இதை நீங்கள் செய்யணும். மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு நேரே இருக்கணும். முதல்ல வந்து மூச்சு பயிற்சி செய்யணும். மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு 1 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய் வழியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறப்போ நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை வந்து உள்ளே நீங்கள் கொண்டு போகிறீங்க. மூச்சை வெளியே விடப்போ தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாமே வந்து உங்களை விட்டு வெளியேறுது. இந்த மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சுக்கோங்க. 10லேருந்து 15 வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் மூச்சு பயிற்சி. இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நீங்கள் கிராம்பு எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு 3 கிராம்பு வந்து தேவைப்படும். முழு கிராம்பாக இருக்கணும், மொனை எதுவுமே உடையக்கூடாது. முழுமையான கிராம்பு எடுத்துட்டு 1 கிராம்பு என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாயில் போட்டுக்கோங்க. கடிக்கக்கூடாது. வாயில் வலது பக்கமாக ஓரமாக நீங்கள் போட்டுக்கோங்க. கண்களை மூடிட்டு உங்கள் நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள். பாஸ்டில் வந்து அவங்களும் நீங்கள் பழகுனப்போ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள லவ் பண்ணீங்க, அவங்க உங்களை எவ்வளோ லவ் பண்ணாங்க, அந்த நல்ல எண்ணங்களை நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்க்குறப்பவே ஒரு ஹாப்பியான வைப்ரேஷன் வந்து உங்களுக்குள்ளாடி உருவாக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். வாயில் கிராம்பை போட்டிருக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த எச்சில் வந்து கீழே துப்பிடக்கூடாது. நீங்கள் முழுங்கணும். உங்களுக்கு எப்போல்லாம் அந்த எச்சில் வந்துக்கிட்டே இருக்கோ அப்போ நீங்கள் முழுங்கிக்கிட்டே இருங்க. உங்களுடைய அந்த வைப்ரேஷன் எல்லாமே நீங்கள் உங்களுக்குள்ளாடி நீங்கள் கொண்டு போகணும். சரியா? அந்த எச்சிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் கீழே துப்பக்கூடாது. அந்த எச்சிலை நீங்கள் முழுங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. பிளைன் பேப்பராக தான் இருக்கணும். ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வந்திருக்கும், பார்த்துக்கோங்க. இதை தான் நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வந்து நீங்கள் வரையணும். அதுக்கப்புறமா உங்கள் பேர் ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்கள் பர்சனுடைய பேர் இதை வந்து 7 வாட்டி நீங்கள் வரிசையாக நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் கூட வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நம்பரை வந்து எழுதணும். 81186247 இந்த நம்பரை எழுதிட்டு கீழே இந்த 3 லைன் வந்து நீங்கள் போடணும். இதுதான் நீங்கள் அந்த பேப்பரில் வந்து வரைய வேண்டியது. இதை நீங்கள் வரைகிறப்போ நீங்களும் உங்கள் நபரும் வந்து ஒன்றா ஹாப்பியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அவங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிடுச்சு. அந்த நபர் உங்கள் லைஃப்பில் கிடைச்சா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த உணர்வு நிலைகளை வந்து நீங்கள் ஹாப்பியாக நினச்சி பார்த்துக்கிட்டே இதை நீங்கள் வரையணும். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. சரியா? அந்த 2 கிராம்பு என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா டைட்டாக இறுக்கமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்களை மூடிட்டு உங்கள் நபருடைய பேரை வந்து 7 வாட்டி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த பேப்பரில் என்ன பேர் எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த பேரை வந்து 7 வாட்டி நீங்கள் சொல்லணும். சொல்கிறப்ப மென்மையாக பொறுமையாக நீங்கள் சொல்லுங்கள். ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். சரியா? எப்படி அன்பாக
அந்த பேர் சொல்லி நீங்கள் அவங்கள கூப்பிடுவீங்களோ அதே மாதிரி அந்த ஃபீலிங்கோடையே நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் சொல்லணும். 7 வாட்டி சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிராம்பை வந்து அந்த பேப்பர் மேலே நீங்கள் வச்சுருங்க. சரியா? வச்சுட்டு உங்கள் நபர் பயன்படுத்தக்கூடிய பெர்ஃப்யூம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதே பெர்ஃப்யூம் வந்து பயன்படுத்தலாம். இப்போ உங்கள் நபருக்கு வந்து சில பெர்ஃப்யூம் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். அந்த பெர்ஃப்யூம் நீங்கள் பயன்படுத்தலாம். தெரியாது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பெர்ஃப்யூம்னால வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அந்த பேப்பருக்கு மேலே கிராம்புக்கு மேலேயும் படணும். நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அந்த கிராம்பு அந்த பேப்பருக்குள்ளாடியே இருக்கட்டும். அந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சிருங்க. சரியா? கிராம்பை உள்ளாடி வச்சுட்டு நீங்கள் அந்த பேப்பரை மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னா உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும். 7 நாட்கள் வந்து இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். உங்களுடைய தலகாணிக்கு அடியிலே இருக்கட்டும். இப்போ உங்களுடைய தலகாணியை வந்து வேற யாராவது பயன்படுத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனேயே இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. நைட்டு தூங்க போகிறப்ப வந்து பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இந்த மாதிரி 7 நாட்கள் கண்டினியூவாக நீங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும். ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்வீங்க. அடுத்தடுத்த நாட்கள் உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குவீங்க. கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்தே நீங்கள் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு டே வந்து மெத்தடு பண்ணுவீங்க. செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி நீங்கள் கவுண்டிங் பண்ணிக்கோங்க. 7 நாட்கள் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சன்செட் ஆனதுக்கப்புறமா நைட்டு வந்து இந்த பேப்பரை வந்து எரிச்சிருங்க. அந்த கிராம்போட சேர்த்து வந்து எரிக்கணும். எரிச்ச அந்த சாம்பலை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை வந்து செடிக்கு வந்து ஊற்றிடுங்க. அல்லது கால் மீதி படாத ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஃபஸ்ட்டு டே நீங்கள் செய்கிறப்ப வந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் செய்யணும். சரியா? ஹாப்பியாக நினச்சி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் கிடச்சிடுச்சு. அந்த நபர் உங்கள் கூட தான் இருக்காங்க, உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க, உங்களுக்கு வசியம் ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை வந்து முழுமையாக நம்பி இதை வந்து நீங்கள் செய்யணும். சரியா? அப்போ தான் அந்த வைப்ரேஷன் வந்து ஹாப்பியான வைப்ரேஷன் உங்கள் நபர்கிட்ட போய் சேரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியில் தான் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு டே நீங்கள் பண்ணுறது. அதுக்கப்புறமா 7 நாட்களும் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கணும். இதை பற்றி பெருசாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க எப்போ பேசுவாங்க, இது வந்து எப்போ வேலை செய்யும், இதை பற்றியெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. சரியா? நீங்கள் ஹாப்பியாக நினச்சிக்கோங்க. உங்கள் நபருடைய தாட் வரப்போ ஹாப்பியாக நினச்சிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். 3 நாளில் வேலை செய்யும். பேசாமல் இருக்காங்க அப்படின்னா தேடி வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் அதிகமாகும். அவங்களே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணால் கூட அவங்களால பேசாமல் இருக்க முடியாது. உங்ககிட்ட சொல்லுவாங்க பேசுகிறப்போ, எனக்கு ஞாபகம் அதிகமாக இருக்குது, எப்போவுமே உன்னை பற்றின தாட்டு தான் எனக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வேலை செய்யும். உங்கள் நபர் சீக்கிரமாகவே உங்கள் மேலே வந்து அந்த ஒரு லவ் ஃபீலில் வந்து வந்துடுவாங்க. அவங்களாம் உங்ககிட்ட வந்து பேசுகிறப்போ எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் நீ பேசியிருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா அவங்களுக்கு வந்து சவால் விடுறது. வெறும் 3 நாளில் ஒன்று எனக்கு என்கிட்ட வர வைக்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சவால் விடுறது. இது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடாது. சரியா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சைலண்டாக நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் நபருக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ செய்கிறீங்க, அதனால தான் எனக்கு அந்த மாதிரி பேசணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு மனசு இருக்கப்போ அதை நினச்சாங்கன்னா அவங்க மனசை தாண்டி எதையுமே உள்ளாடி விட மாட்டாங்க. அதனால தான் எப்போவுமே வந்து நீங்கள் உங்கள் நபர்கிட்ட இதை சொல்லக்கூடாது. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.